லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான திருபுவனம், ஆடுதுறை, திருப்பனந்தாள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு சற்று முன்பாக தஞ்சை விரைந்திருக்கக்கூடிய சூழலில் தஞ்சையில் மழையின் தீவிரம் எப்படி இருக்கிறது? கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை எந்த பகுதியில் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயலின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயல் நாளை ஞாயிற்றுக்கிழமை கரையை கடக்கும் என்று கூறப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த டிட்வா புயல் எதிரொலியின் காரணமாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான திருவிடைமருதூர், திருபுவனம், ஆடுதுறை, திருப்பனந்தாள், பந்தநல்லூர், கதிராமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவில் இருந்தே பரவலாக கனமழையானது காற்றுடன் பெய்து வருகிறது. இதனிடையே பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படக்கூடாது எனவும் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டுள்ளது. பூங்காக்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம், மழையின் போது மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம், தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பல்வேறு வகைகளில் அறிவுறுத்தலானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் அந்த பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.